யூசுவலாக பனிக்குட நீர் அளவு எவ்வளோ இருக்கணும் டாக்டர்? அந்த பனிக்கூடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் மூலமா நம்ம பார்க்கலாம். 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். இல்ல 4 பாக்கெட் செக் பண்ணி அது 8 சென்டிமீட்டரா இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த பாக்கெட்டோட அளவு லெஸ் தென் 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது, அவங்களோட பனிக்கூடத்தில் இருக்க தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கம்மியாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி இருந்தால் தான் பேபியால் அதில் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்க முடியும், அதோட மூமெண்ட்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த பனிக்கூடம் கம்மியாக இருக்குன்னா பேபியோட லங் மெச்சூரிட்டி கஷ்டமாக இருக்கும், லங் க்ரோத் கஷ்டமாக இருக்கும், அந்த தொப்புள் கொடி கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் பேபியோட ஹார்ட் பீட்டில் சில வேரியேஷன்ஸ் வரலாம். இல்லை அந்த பனிக்கூடம் தான் பேபிக்கு ஒரு குஷன் எஃபெக்ட் கொடுத்துட்ருக்கும், இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கும். தண்ணி கம்மியாக இருக்குன்னா இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கலாம். ஸோ இப்படி பனிக்குட நீர் குறையும் போது இதை சரி செய்யறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்கா டாக்டர்? சில டைம் அந்த பெண்மணிக்கு அவங்களுக்கே தெரியாமல் கூட லைட்டாக அந்த பனிக்கூடம் உடஞ்சிருக்கலாம், அதுலேருந்து லைட்டாக தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கிறது அவங்க கவனிக்காமல் இருந்திருக்கலாம். தண்ணிங்கிறது மெயினாக அந்த பேபியோட யூரின் தான் அந்த தண்ணியாக இருக்கும். ஸோ அந்த பேபி சரியான அளவுக்கு அது யூரின் செக்ரீட் ஆகலை, அந்த மாதிரி ஒரு டைமில் தண்ணி கம்மியாக இருக்கும். ஸோ இதை அதிகப்படுத்துறது அப்படின்னா சில டைம் ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்து பேபி நல்லா இருக்கா அப்படின்னு நாங்கள் ரீசெக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் ரொம்ப நாளைக்கு அதை தள்ளிட்டு போக முடியாது. தண்ணி கம்மியாக இருக்குன்னா சில டைம் இமீடியட்டாக டெலிவரி பண்ண வேண்டியதும் வரலாம்.